அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மாதமும் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு விதமான புதுமைகளை, மார்க்கம் காட்டித்தராத மூட பழக்க வழக்கங்களை இன்றைக்கு செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாம் அடைந்திருக்கிற சஃபர் மாதத்தை பொறுத்தவரை இஸ்லாத்திற்கு துளி அளவிற்கும் தொடர்பில்லாத, எப்படி இவர்கள் ஃபால் கிதாப் என்கிற பெயரில், சகனம் பார்த்தல் என்கிற பெயரில், பில்லி சூனியம் என்கிற பெயரில் இப்படி பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்களை, இஸ்லாத்திற்கு எதிரான சில காரியங்களை செய்து வருகிறார்களோ, சஃபர் என்கிற மாதத்தில் அந்த மாதத்தையே பீடை மாதமாக கருதுகிற பழக்கம் இருக்கிறத பார்க்கிறோம். அதில் நற்காரியங்களை, சுப நிகழ்ச்சிகளை, திருமணங்களை செய்ய மாட்டார்களாம். அந்த மாதம் ஏதோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோய் ஏற்பட்டது, இன்னும் சில இது மாதிரியான காரணங்களை சொல்லி அந்த மாதமே பீடை மாதம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு அதில் கொண்டு போய் அந்த மாதத்தை, அந்த பீடையை கழிப்பதற்காக சில நிகழ்வுகளையும், கடற்கரை இருந்தால் கடற்கரைக்கு சென்று மூழ்கி பீடையை கழிக்கிறாங்களாம். இல்லை அப்படின்னா அதில் சிலர் புல்வெளிகளுக்கு சென்று அங்கு அந்த புற்களை மிதிப்பதன் மூலமாக அந்த பீடைகளை கழிக்கிறோம் என்று இப்படி மார்க்கத்திற்கு துளி அளவிற்கும் சம்பந்தம் இல்லாத சில காரியங்களில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். இது குறித்து மார்க்கம் என்ன மாதிரியான வழிகாட்டுதலை நமக்கு வழங்குகிறது என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக சொல்கிறார்கள், லா அதுவ வலா தீரத்தை வலா ஹாமத்தை வலா சஃபர, தொற்று நோய், பறவை சகனம், சஃபர் மாதம் பீடை என்று கருதுவது இதெல்லாம் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்திருப்பதை பார்க்கிறோம். இன்னும் நபி அவர்கள் எப்படி நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், காலத்தை திட்டுவது என்பது இறைவனை திட்டுவதாக அமையும் என்று நபி அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல யுதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கிறான், யஸ்பு தஹர, அவன் காலத்தை திட்டுகிறான், வானதஹு, நான் தான் காலமாக இருக்கிற நிலையில் காலத்தை அவன் திட்டுவதன் மூலமாக அவன் என்னைத்தான் திட்டுகிறான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே. அப்போ அந்த காலத்தை ஏற்படுத்துகிற இறைவனை திட்டுகிற வேலையை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இந்த பீட மாசம் இதில் சுப தினங்களை வைக்கக்கூடாது என்று அப்படியே பிற மத கலாச்சாரத்தை இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு இவர்கள் வைக்கிற தீர்வுகளும் அப்படித்தான் இருக்கு. அது அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற மாதிரி, மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று இறை தூதர் சொன்னதற்கு இணங்க இவர்கள் செய்கிறதெல்லாம் அப்படித்தான். கொழுக்கட்டைகளை செஞ்சு தலையில் போடுறது, இது எல்லாமே பிற மத கலாச்சாரத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கிறோம். அப்போ அப்படி ஒரு பீடையாக இவங்க கருதுனா கூட அந்த தீமை, அதை நீக்குபவன் யார் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. வையம் சஸ்கல்லாஹு பிலுர்ரின், ஒரு தீமை உங்களுக்கு ஏற்பட்டால் ஃபலா காசிஃப லஹு இல்லாஹுவ, அவனை தவிர அந்த தீங்கை யாரும் தடுக்க முடியாது, தடுப்பவன் கிடையாது என்று திருமறை குர்ஆன் சொல்கிற போது இன்னென்ன காரியங்களை செய்தால் அந்த தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவோம் என்று நினைப்பது எவ்வளவு மோசமான காரியம் என்பதை உணர்ந்து, இது போன்ற மூட பழக்க வழக்கங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற தகவலை கொண்டு போய் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக எடுத்து சொல்கிற நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தபுருவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.